வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஜல்லிக்கட்டுக்கு மாட்டை ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு, என்னடா கேமரா வச்சுருக்கீங்க, நான் வச்சுருக்கேன்டா ஐஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தங்கச்சி எடுக்கிற கேமரா வரைக்கும் வண்டியில் ஸ்டாண்ட் எடுக்க சொன்னால் போஸை கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்கிற அக்கா அப்படின்ட்டு, விஜய் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பின ரிப்போர்ட்டர் வரைக்கும் அப்படின்னு பலவிதமான காமெடியான சம்பவங்களை இன்றைக்கி நம்ம சேனலில் ஒழிச்சு வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோவில் போகலாம். அண்ணா இப்படியே மெதுவாக மொத்தத்தை பெருக்கிட்டுதுன்னா இப்படி சட்டு புட்டுன்னு பெருக்கி குப்பை அப்படி தூர தள்ளி விட்டுட்டு அப்படியே ஒரு வாளி தண்ணி எடுத்து அப்படி மொத்தத்தை தெளிச்சு விட்டுவாங்க. நம்மளுக்கு வேலை வெட்டி நிறையா இருக்குல்ல, இப்படியே மாதம் நிற்காம வேகமாக பெருக்கி விட்டுட்டு சீக்கிரமாக வாங்கினேன், நம்ம கிளம்பலாம். பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கொஞ்சம் வழி விடுங்கப்பா. ஏப்பா வெள்ளை தட்டை போட்டு வரேன், கொஞ்சம் வழி விடுப்பா. என்னப்பா நீ, நாங்கள் ஒருத்தன் ஆப்பிள் போனை வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு மறைச்சிக்கிட்டு நிட்டீங்கன்னா கொஞ்சம் வழி விடணுங்கப்பா. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன், கொஞ்சமாடு தெரியுதா பாரு கேமராவில். பச்சை குழந்தையாட இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இப்படி நிப்பாட்டிட்டு அப்படி போயிட்டு வரக்குள்ள ஒரு வீட்டையே கட்டி போட்டாங்க. வீட்டை கட்டணும்லாமா குடியேறியும் போட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். எப்போ தான் கிரக பிரவேசம் எல்லாம் வச்சாங்களோ தெரியல. சரி, நம்ம வந்திருக்கோம், நம்மளை வரவேற்க யாருமே இல்லை. யாராச்சும் இருக்கீங்களாப்பா? இருந்தா வந்து வரவேற்றுருக்கேன். இருந்தது ஒரே ஒரு பாதை, அதுவும் கம்பீரமான பாதை. இந்த பாதையை தாண்டி இது போனால் தான் நான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்ட்டு வேகமாக ஓடி போனோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன ஆச்சுன்னா பாதை எல்லாமே அப்படி ஃப்ளாட் ஆகிட்டுங்க. வேற என்னத்த பண்ணன்னு தெரியல. ரிட்டர்ன் வந்து சிஎம்முக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. அக்கா, உங்கள் வண்டி உங்கள் காலு உங்கள் கிக்கரு நீங்கள் மிதிங்கக்கா. ஆனால் கிக்கரை மட்டும் மிதிங்க, ஸ்டாண்டை மிதிக்காங்க. ஏன்னா வண்டிக்கு வலிச்சிட போகுது. நீங்களா யாருடா? அட்டா என்னப்பா நீங்கள் வண்டி வச்சுட்டு கியூனில் நின்றுட்டு வண்டியில் ஸ்பீடு பெட்ரோல் போடுறதுக்கு வண்டியில் கியூனில் நின்று வண்டி எங்கிட்ட கூட நான் பெட்ரோல் போடுறேன் பாருங்க. ஆனால் சீக்கிரமாக ஒரு 2 லிட்டர் ஸ்பீடு பெட்ரோல் மட்டும் ஊற்றுங்க. நாங்கள் இடத்த காலி பண்ணி போகிறோம். எங்கே போகிறேன்? நான் போகிறது இருக்கட்டும், முதல்ல நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ. செம்மடி வாங்கியிருப்ப போல. என்னைக்கு நீங்கள் சாப்பாத்தி எப்படி கரண்டி வச்சு திருப்பி போட்டு என்னைக்கு உங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்றது? மாதம் நிற்காம சும்மா அப்படி கையை கொண்டு திருப்பி போட்டு சப்பாத்தி எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்கார்ட்ட கொடுப்பீங்களா? அதான் விட்டுக்கிட்டு என்னடா இது போங்க. என்னது சப்பாத்தியை கையை கொண்டு இருக்கிறதா? இப்போ இருப்பேன் எப்படி எடுப்பேன்? அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு. கை பொத்து போச்சுன்னு வீட்டில் போய் எண்ணெயை போட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரரை வாங்க ஒரு தோசையை மட்டும் சுட்டுட்டு நீங்களே சுட்டு சாப்பிட்டு. புதுசா இல்ல பழசு? நீ எதை சொல்ற? நீ எதை கேட்குற? நான் ஒன்ன கேட்டேன். ஏனுங்க, இந்த வண்டியை கொஞ்சம் வாட்டர் சர்வீஸ் ஓடணும். இந்த தண்ணிகளை மாட்டிட்டு வண்டி வர மாட்டேங்குது. ஆனால் அந்த வண்டியை கொஞ்சம் லைட்டாக அப்படி தள்ளி அந்த பக்கம் மட்டும் விட்ருங்களேன். அந்த முழு மாடு வந்து உட்காந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு என்ன பண்ணு எனக்கே தெரியல. பாரு, இப்போ உன்னை தள்ளி விட்டாதான் பொண்ணுங்க லைட்டாக வண்டி ஓட்டிட்டு அப்படியே ரோட்டில் பேரக்கூடாது. அப்படியே பல்ல இழிச்சிக்கிட்டு அப்படியே வண்டியை கொண்டு உள்ளே விட்டுருவீங்களா? ஏங்க நான் எங்கேங்க விட்டேன்? நீங்கள் தானே விட்டீங்க. நான் விட்டது இருக்கட்டும், நீ என்ன பார்த்தல? நான் பார்க்கலைங்க. பார்க்க போய் தான் நான் வந்து விட்டேன். இல்லை நாளைக்கு கூட போகிறேன். இங்கே பாரு வண்டிலாம் உடஞ்சிட்டு இப்போ மக்கள்லாம் ரெடி பண்ணும் பார்த்துக்கா. ஒரு 500 மட்டும் கொடு நினைக்கிறேன். உனக்கு காது கேட்காதா? காசெல்லாம் தேவையில்லைங்க, நீங்கள் உள்ளே போய் வந்து கொடுத்தாலே போதும். ஏதோ ரூட்டு கேட்கறது தான் வழி மறிக்காங்கன்னு சொல்லிட்டு வண்டியை போடணும் அப்படின்னா 10 அடிக்கு முன்னாடியே வண்டியை கீழே போட்டுட்டு வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்கு. சரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்காடு உடஞ்சி போச்சு, சீட்டு உடஞ்சி போச்சு, கண்ணாடி உடஞ்சி போச்சு, 500 ரூபா கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்டயே பஞ்சாயத்து வைக்கிதுப்பா அந்த பொண்ணு. என்னத்த சொல்லப்போ, நான் என்னமோ ஆற்றுக்குள்ளே சோத்தை தான் போக போகிறாங்கன்னு பார்த்தோன்னா வெந்நி போட்டு குளிக்கிறதுக்கு வெந்நியை போட்டாச்சு. வெந்நியை போட்ட தண்ணி எங்கே ஊற்றி எங்கே குளிக்கிறாப்புன்னு பாருங்களேன். வேறு மூளைண்ணா உங்களுக்கு. நீ இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த சின்ன அண்டாவில் ஊற்றுறதுக்கு போகலாம், பெரிய குண்டாவில் கொண்டு வந்து நீங்கள் வெந்நியை ஊற்றிக்கலாம், நல்லா வந்துருக்கும். அண்ணா இவ்வளோ பெரிய கொடை தூக்கிட்டு எங்கண்ணா போயிட்டு இருக்கீங்க? மழை வருதானே? ஆமாம் தம்பி, மழை பயங்கர. என்ன மழை வருதா? ஏன்னா அந்த கொடையில் என்ன கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்கண்ணா. மழை வருது கூட தெரியாமல் நான் பாட்டு நனைஞ்சு போயிட்டு இருக்கேன் பாருங்க. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. இப்படியே ஒவ்வொரு வீட்டுக்காக நீங்கள் சிலிண்டர் இறக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் எப்போ வந்து சிலிண்டர் இறக்குறது? அதான் நானே வண்டியை கொண்டு வந்துட்டு எனக்கு தேவையான ஒரு சிலிண்டர் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். நீங்கள் 6 அமரை ஒரு மாதமாக 2 மாதமாக கழிச்சு வாங்க, எம்டி சிலிண்டர் தரேன். பைக்கிலேயே 4 பேர் போக முடியாது. நீங்கள் ஸ்கூட்டியில் போகிறீங்க பாரு. ஏங்க ஸ்கூட்டியில் 4 பேர் போக முடியாதுன்னு சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் உஷாராயிருக்கணும். குளிக்க தான் போகிறீங்கன்ட்டு எனக்கு தெரியாமல் போச்சு. ஆனால் நீங்கள் குளிக்க போயிருக்கீங்க பார்த்தீங்களா? குளிக்கும் போது சரி, அது என்ன கூட்டமாக சேர்ந்து குளிக்கிறது? இந்த பொண்ணுங்களெலாம் சும்மா சொல்லக்கூடாதுப்பா. என்னாச்சு? பொண்ணுங்களாம் வண்டி ஓட்ட ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டி மிதிக்கிற ஸ்டைல் இருக்குது பாருங்க, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அப்படியே கிக்கரை மிதிப்பாங்க நினச்சோம் அப்படின்னா அப்படி உத்து பார்த்தா ஸ்டாண்டை மிதிப்பாங்க. என்னத்தை தான் ரோடு போட்டிருக்காங்கன்னு தெரில. நம்ம ஒரு கரைக்கு போனோன்னா அது ஒரு கரைக்கு போகுது ரோடு.
பாரு நம்ம ரைட்டு போகிறோம் அப்படின்னா லெஃப்ட்டு போயிட்டு இருக்கும் பாரு ஆப்போசிட்டில் காண்டாமலாம் வருது அப்படி வந்து மோதிட்டும் வச்சுக்கோங்களேன் அவ்வளோதானே என்னத்துக்கு ஆகுறது ரோடு போட்ட அந்த கான்ட்ராக்டை சொல்லணும் போத என்னடா நீங்கள் ரோடு போட்டுறீங்க போடா ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்றாச்சுன்னா யார் பொறுப்பு போங்க. நெஞ்சை பூ போல் கொய்து விட்டார். ஜல்லிக்கட்டுக்கு புதுசாக ஒரு மாடு வந்திருக்குன்னு சொல்லவே இல்லை. இந்த மாடை மட்டும் நீங்கள் ஜல்லிக்கட்டில் சும்மா அவுத்து விட்டு பாருங்களேன் சும்மா 200-300 கிலோமீட்ரு அந்த மாதிரி அப்படி ஓடும். நீங்கள் வண்டி பிடிக்க முடியாது. நீங்கள் பிடிச்சி தான் பாருங்களேன் வண்டியை எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு பாருங்களேன் 200, 500, 1000 போய்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கோங்களேன். சரி சும்மா மாதம் நிற்காம பந்தை பிடிச்சி கேமராமேன்ட்ட கொடு. கேமராமேன் பந்தை கேப்சர் பண்ணணுமா இல்லையா? வண்டிக்கு பிரேக் சூழலாம் மாட்டி காசை வேஸ்ட் பண்ணுறத விட எவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம செருப்பு வாங்குறோம் அந்த செருப்பையோ பயன்படுத்தி நம்ம வந்து பிரேக்கை யூஸ் பண்ணிக்கலாம்ப்போ. அது என்னுடைய மூளை அதான் இப்படி ஆகி போச்சு. வீட்டிலேருந்து வண்டியில் கிளம்பும்போதே பிரச்சனையை கையோடு கூட்டு வந்துடுது. என்னென்னு பார்த்தோன்னா வண்டி ஸ்டாண்ட் எடுக்காமல் பைப்பில் ஓடிட்டு வந்துட்டுருக்கு. சரி ஸ்டாண்ட் எடுன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்க்குறேன். சரி வயிறு பசிக்க கடையில் ஒரு பரோட்டா வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்சல் போட சொன்னால் பார்சல் கொஞ்சம் கூட வீங்கிட்டு இருந்துச்சு. என்னடா வீங்கிட்டு சுற்றி பார்த்தோம்னா பாக்குறது பச்சை குழந்தையாட இருக்கிறாங்க இவங்களை போய் சரி ஒரு 100 ரூபா ஏடிஎம்ல போய் பெட்ரோல் போடுறதுக்கு எடுத்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்ல எடுத்துட்டு அப்படி வந்து கதவு இழுத்தோம் அப்படின்னா எனக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு வந்து எப்படி கதவு இழுத்தாருன்னு பாருங்களேன். இழுக்காமலே உள்ள பூந்து போயிட்டு இருக்காருங்க. உள்ள அந்த கண்ணாடியை காணும். சரி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடணும் போட்டோவுக்கு போஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு போஸை கொடுத்துட்டு அப்படி சட்டரை பிடிச்சோம் அப்படின்னா சட்டர் கையோடு வந்துட்டுங்க. சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் சொல்லி தர ஸ்டெப்பை இப்படி கரெக்டாக போட்டுரு அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ணலை எனக்கு ஸ்டெப்பாக போடணும். இப்போ பாரு நான் எப்படி போடுற மட்டும் பாரு ஓடு. ஃப்ரெண்டு கூட ஜாலியாக ஊர் சுற்றி பல நாள் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வண்டியில் போனோம் அப்படின்னா லைட்டாக ஓரம் தாங்க கட்டினேன். வண்டி அப்படியே ஓரம் சாஞ்சிடுச்சு. எங்கே மரத்தில் தான். இவர்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் தாங்க கேட்டேன். விஜய் அரசியலுக்கு வந்தாருன்னா எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு தாங்க கேட்டேன். அதுக்கு அவர் டக்குன்னு யோசிக்காமல் பதில் சொல்லிட்டாருங்க. அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா எல்லோரும் மாதிரி டிவியில் தாங்க பார்க்க முடியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாருங்க. அக்கா வண்டி ஓட்டிக்கு ஆசைப்படுறது தப்பே கிடையாதுங்க. ஆக்சிடென்ட்னு சொல்ல தான் செஞ்சேன். உடனே திருக்கிட்டாங்களே அந்தளவுக்கு ஆர்வம். பிரேக் எதுலாம் கேட்கவே மாட்டாங்க. உடனே திருக்கிட்டு உடனே கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். அப்படி கிளம்பி போகும்போது தான் இந்த சம்பவம் நடந்துச்சுங்க. இப்படி தேய்ச்சிங்கன்னா என்னைக்கு அந்த நிழலோட அழுக்கு போகிறது. ஒரு 2 லிட்டர் சர்ப்பு வாங்கிட்டு வாங்க போட்டு தேய்க்கிற தேயில எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்களேன். மேலே பார்க்காம தேய்ச்சிட்டிங்களாங்க வேற லெவல். நீங்கள் போங்க. ஓகே நண்பர்களே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இதோட நம்ம சேனல் சற்று இழுத்து முடிட்டு நாங்கள் பாட்டு கிளம்புறோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே பேக்கில் பேராமல் லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஸோ அடுத்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே நாங்கள் இதோட கிளம்புறோம். ஓகே டாட்டா பை பாய்.